ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் போட்ட ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை வகைகள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 3 பட்டை துண்டு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது கூட பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கோழிக்குள்ள அளவு தான் இது. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வாசனை நமக்கு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கோழி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ கோழி எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த வெங்காயம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நான் இது கூட சிக்கன் குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சிக்கன் குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இது கூட ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு மூடி வச்சிடலாம். இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போ நான் ஒரு கை அளவு தேங்காய் துருவினதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 2 முந்திரி. இது இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம இதை அரைச்சிப்போம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிடலாம். தேங்காயும் முந்திரியும் அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். முருங்கைக்காயும் சூப்பராக வெந்திருக்கு. ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு தான் இது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் இதை சாதம், இட்லி, பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.